அனைவருக்கும் வணக்கங்க. கடந்த ஒரு மாதமாக நமது மண்வாசம் டிசம்பர் மாத இதழில் இடம்பெற்றுள்ள முக்கிய கட்டுரைகளை நாளும் ஒரு கட்டுரை என்ற வீதத்தில் பார்த்தோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. இதழை வாங்கி முழு அளவில் வாசிக்கணும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நமது மண்வாசம் இதழுக்கு ஆண்டு சந்தா 240 செலுத்துனீங்கன்னா இதழ் உங்க வீடு தேடி வந்துடும். சந்தா தொடர்பாக நீங்க 9578855114 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். சரி, கவலைகளும் சிரமங்களும் நம்மை பயமுறுத்திய 2021ஆம் ஆண்டு இன்னும் 2 நாட்களில் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த வருடம் நிறைய பயம் இருந்தாலும் மழை பெய்து விவசாயம் நல்ல முறையில் நடந்ததை நாம் பாசிட்டிவான விஷயமாக எடுத்துக்கிடலாம். எதையுமே பாசிட்டிவாக, அதாவது நேர்மறையாக எடுத்துக்கொள்வேன் என்று வருகிற 2022ஆம் ஆண்டுக்கு சபதம் எடுக்க இப்போதே தயாராகிக் கொள்வோம். பாசிட்டிவ் எண்ணம் வர என்ன செய்யலாம்? நாம் வீட்டுக்குள் நுழையும் போது நம்மை வரவேற்பது பாசிட்டிவ் வாசகமாக இருக்கட்டுமே. உதாரணமாக, எல்லாமே நன்மைக்கே போன்ற ஏதாவது ஒரு வாசகமாக அது இருக்கலாம். இதை கதவு, வீட்டின் வாசல் முகப்பு போன்ற இடத்தில் கண்ணில் படும்படியாக மாட்டி வைக்கவும். உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்ற மகிழ்ச்சிகரமான தருணங்களையும் மலரும் நினைவுகளையும் போட்டோக்களாக பதிவு செய்து சுவர்களில் மாட்டி வைத்தீங்கன்னா உங்களை அது உற்சாகப்படுத்தும். இது நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்க உதவுவதோடு அடுத்தடுத்து வெற்றிகளை குவிக்க தேவையான உந்துதலையும் கொடுக்கும். அதுபோல நீங்கள் அதிகம் விரும்புகிறவர்களின் படங்களை கண்ணில் படும்படி மாட்டி வையுங்கள். அந்த படத்தில் இருப்பவர் உங்களின் மனம் கவர்ந்தவராகவோ, உங்கள் குருவாகவோ, கடவுள் படமாகவோ இருக்கலாம். உற்சாகம் தரும் பாடல்களை அடிக்கடி கேட்கலாம். அது சினிமா பாடலாக கூட இருக்கலாம். அது உங்களை உற்சாகத்துக்கு தள்ளும். நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் தூய்மையாக இருந்தால் மனதுக்கு அமைதி கிடைக்கும் என்கிறார்கள் மனநல ஆலோசகர்கள். எனவே நாம் அதிகம் பயன்படுத்தும் சோபா, நாற்காலி போன்ற பர்னிச்சர்கள், தொலைக்காட்சி ஆகியவற்றை தூசி தட்டி எப்போதும் சுத்தமாக வைத்திருப்போமே. வீட்டின் அருகில் அல்லது மொட்டை மாடியில் அழகான மலர் செடிகளை வளர்க்கும் வாய்ப்பிருந்தால் உடனே அதை செய்யவும். இடமில்லை என்றால் ஜன்னல் ஓரங்களில் கூட பூந்தொட்டியை வளர்க்கலாம். தினசரி அதற்கு தண்ணீர் ஊற்றுவதையும் கவனிப்பதையும் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அதன் வளர்ச்சி உங்கள் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்பதால் அதன் மூலம் உற்சாகம் பிறக்கும். நாம் எவ்வளவுதான் நம் சிந்தனைகளை நேர்மறையை நோக்கி திசை திருப்பினாலும் நாம் மனநிலை அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே அது நீடிக்கும். எனவே எப்போதும் எதிர்மறையாக ஏதாவது நடந்துவிடுமோ என்று சிந்திக்கவே சிந்திக்காதீர்கள். நேர்மறையான கண்ணோட்டத்தை மட்டுமே உருவாக்கிக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை, நேர்மறையான விஷயங்களை தரும் புத்தகங்களை வாசியுங்கள். அதுதாங்க நமது மண்வாசம். வாசியுங்க. வரும் ஆண்டு எனர்ஜெட்டிக்கா இருங்க.